வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பிளாக் டவுஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஆக்சுவலா பிளாக் டவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பை ஏஜென்சி, அதை சார்ந்த 2 ஸ்பைகள் அவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்க் அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் இந்த கதை போகும். ஆக்சுவலா இந்த பிளாக் டவுஸ் ஸ்பை ஏஜென்சி அப்படின்றது பயங்கர கான்ஃபிடென்ஷியலான கேசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஏஜென்சி. அது ரிலேட்டடான நிறைய துப்புகள் அப்படின்றதெல்லாம் துலக்கி அதை கடைசியா யார் அதிக விலைக்கு கேட்கறாங்களோ அவங்களுக்கு வித்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏஜென்சிக்கு தான் நம்ம ஹீரோயினான ஹெலன் அப்படின்றவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வேலஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மினிஸ்டரோட வாழ்க்கைக்குள்ள புகுந்து அவங்களோட மனைவியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அஃபேர் அப்படின்றது இருக்கும் ஜேசன் அப்படின்ற ஒரு நபரோட. அந்த ஜேசன் அப்படின்ற நபர் மர்மமான முறையில திடீர்னு சுட்டுக் கொல்லப்படுறாரு. அதை தொடர்ந்து நிறைய கொலைகள் அப்படின்றதுமே நடக்குது. அதுல முக்கியமான சைனீஸ் பிரமுகர் ஒருத்தரோட கொலையும் நடக்குது. அதாவது ஒரு அம்பாசிடரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் கிளம்பிறாங்க. அவங்களோட பார்ட்னரா வந்து சாம் அப்படின்ற ஒருத்தர் வந்து இணையறாரு. இவர் வந்து நம்ம ஹீரோயின் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு நபர் தான். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்களா. அண்ட் சாம் விட்ட ஒரு பழைய கணக்கு அப்படின்றது திருப்பி வருது. ஸோ அதை எப்படி சால்வ் பண்றாரு அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இவங்க 2 பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ் பார்க்கும்போது ஹிந்தியில வந்த ராசி அப்படின்ற ஒரு மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. அதுல எப்படி ஆலியா பட் ஒரு எஃபெக்டிவான ஸ்பையா இருப்பாங்களோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம ஹெலனும் அப்படின்னே சொல்லலாம். பல வருஷங்களா அந்த குடும்பத்துல ஊடுருவி அந்த ரகசியங்கள் எல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அண்ட் பயங்கர மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருப்பாங்க. பட் அந்த ஜேசனோட மறைவுக்கு அப்புறமாட்டு ரொம்பவே வீக்கா மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி சாம பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா பயங்கர திறமையான ஒரு ஸ்பையா இருப்பாரு. ரொம்ப மனிதாபிமானம் மிக்க ஒரு நபரா இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட லைஃப்லயுமே நிறைய முக்கியமான ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போய் அந்த டாஸ்கை முடிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த 2 ஸ்பை கேரக்டர்ஸும் எஃபெக்டிவா டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த சீரிஸோட ஒரு முக்கியமான மர்டர் அப்படின்றது அந்த சைனீஸ் அம்பாசடரோட மர்டர். அது எப்படி நடந்துச்சு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியை வந்து டுவர்ட்ஸ் எண்ட் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அதுல எப்படி நம்ம ஜேசன் லிங்க் ஆயிருப்பாரு அண்ட் தொடர்ச்சியா நடந்துச்சுல நிறைய கொலைகள், அது எல்லாமே எப்படி லிங்க் ஆயிருக்கும் அப்படின்ற அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் அப்படின்றதுமே பிரமாதமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பயங்கர காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நீட்டா எழுதியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நிறைய பரபரப்பான மொமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு சீரிஸா தான் இந்த சீரிஸ்மே இருந்துச்சு. அண்ட் ஒரு எபிசோடோட முடிவிலுமே ஒரு ஹை பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா கோரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கும். எஸ்பெஷலி வந்து அந்த போலீஸ் ஒரு வீட்டுக்குள்ள வந்து செக்கிங்க்கு வருவாங்க, அப்ப நடக்கக்கூடிய ஸ்டன்ட் சீக்வன்சஸா இருக்கட்டும். அதே மாதிரி அந்த ஹீரோயினோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வருவா, அவங்க கூட நடக்கக்கூடிய இந்த ஸ்டண்டா இருக்கட்டும், அது எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. ஓவரால் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஸ்பை சீரிஸ் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் பார்ட் 2 எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றதும் வச்சுதான் முடிச்சிருக்காங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல நடுவுல ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பேசிங் இஷ்யூஸ் அப்படின்றது இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இதுல குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஆல்சோ இந்த சீரிஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா ப்ராப்பரான செக்ஷுவல் கண்டென்ட்டும் இருக்கும், அதே நேரத்தில் கே செக்ஸுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு வந்து 3.5 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.